நைட்டு தூங்க போகும்போது பசியோட தூங்க போவோம். காலையில எந்திரிக்கும் போதும் பசி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உடல் எடை குறைப்பு இன்னைக்கு நிறைய பேர் முயற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உடல் எடையை குறைப்பதால் ஏற்படக்கூடிய எவ்வளவோ நன்மைகள் இருக்குன்னு நானுமே வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இந்த வீடியோல வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இன்ஃபேக்ட் இது ஒரு அபாயமணி எச்சரிக்கையாகவே நீங்க எடுத்துக்கலாம். யாரெல்லாம் உடல் எடை குறைப்பு ட்ரை பண்றாங்களோ அவங்க நிதானமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. சில பேர் ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப வேகமா உடல் எடையை குறைச்சி நான் வெற்றி கண்டுட்டேன் அப்படின்னு காட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால வேகமா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னாங்க உடல் எடையை அதிவேகமா குறைப்பதால் பல தீங்கும் நம்ம உடம்புக்கு நேருங்க. சிம்பிளா ஒரு புள்ளி விவரத்தோட இதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஜென்ரலா எவ்வளவு எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா 0.5 கிலோகிராம், அதாவது வாரத்துக்கு 1/2 கிலோகிராம் அப்படிங்கிற வகையில உடல் எடையை கிராஜுவலா குறைச்சோம்னா நம்மளுக்கு அது ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. இதே ஒரு வாரத்துக்கு 0.9 கிலோகிராம், அப்ராக்சிமேட்டா 1 கிலோன்னு வைங்களேன். வாரத்துக்கு 1 கிலோ நம்ம குறைச்சோம் அப்படின்னா கூட அது அதிவேக உடல் எடை குறைப்பு. ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம நிதானமா குறைக்கும் போது பாடி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. நம்ம உடல் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் கொடுக்குறோம். ஜென்ரலா உடல் எடை குறைப்பை முயற்சி செய்யும் போது முதல் வாரத்துல 1 கிலோ அது அந்த லெவலுக்கு குறையலாம். ஏன்னா முதல் வாரத்துல குறையக்கூடியது வாட்டர் வெயிட், உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகள் தான் வேகமா குறையும் முதல் வாரத்துல. அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல 2வது வாரம் 3வது வாரம்லாம் வரும்போது 1 கிலோ அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். 0.5 கிலோ தான் பெட்டர் ஒரு வாரத்துக்கு குறைக்க வேண்டியது. இப்போ உடல் எடை குறைப்பு செய்யும் போது முக்கியமா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது மிக மிக அவசியம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டீஹைட்ரேஷன், நம்ம தண்ணீரை அதிகமாக குடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம உடல் வறண்டு போயிடும். ட்ரை ஸ்கின்னு, தலை சுத்தல்லாம் ஒரு மாதிரி தலை சுத்தல் இருக்கும். போக போக உடம்பில் நீரோட அளவு ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா அது சிறுநீரகத்தை பாதிக்கலாம், கிட்னி ஃபங்க்ஷனை பாதிக்கலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட். இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட், நீங்க பாருங்க, கல்லீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பித்தப்பை. இந்த பித்தப்பையில கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வேகமாக உடல் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு நடக்கும். ஏன்? அந்த பித்த நீரில் அதிகமான கொழுப்புகள் சேரும். ஏன்னா ஜென்ரலாக நார்மலாக ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு அப்படிங்கிறது நீங்கள் தீவிரமான உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யும்போது அந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சு போகுது இல்லையா? அந்த கரைஞ்சு போகக்கூடிய கொழுப்புகள்லாம் எப்படி நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றும்? இப்படி தாங்க வெளியேற்றும், பித்த நீர் வழியாக வெளியேற்றும். அப்போது பித்தப்பையில் நிறைய கொலஸ்ட்ரால் சேரும். நிறைய கொலஸ்ட்ரால் சேர்ந்துச்சுன்னா அது பித்த நீரோட சேர்ந்து பித்தப்பையில கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும். இதோட இன்சூரன்ஸ் கொஞ்சம் கிடையாதுங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வருது உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்கல்ல அப்படிங்கிறது. அதாவது 100 பேர் உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறாங்க அப்படின்னா 100ல 12 to 25 பேருக்கு, கிட்டத்தட்ட 4ல் ஒருத்தருக்கு தீவிர உடல் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு, அதுவும் பெரிய பெரிய கற்களாக உருவாகிடுச்சுன்னா அது அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக வேகமாக உடல் எடை குறைப்பு முயற்சி செய்கிறதோட இரண்டாவது டேஞ்சர் இது. அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ கொழுப்புகள் தான் நம்ம உடம்புக்கான முக்கியமான எனர்ஜி சோர்ஸு. சக்தி கிடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸு கொழுப்புகள். இந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சு போன பின்னாடி எங்கேருந்து நம்மளுக்கு சக்தி கிடைக்குங்க? தசைகள்ல இருந்து சக்தி கிடைக்கும். தசைகளை உருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேகமாக அதிவேகமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது உங்களோட தசைகளை பாதிக்கும். தசைகள்ல இருந்து உடம்பு சக்தியை உறிஞ்சு எடுக்க அந்த தசைகளோட வலிமை குறைஞ்சுக்கிட்டே போகும். இது 3வது முக்கியமான பிரச்சனை. 4வது பிரச்சனை, எலும்புகளோட வலிமையும் குறையும். ஒரு வாரத்துக்கு 1 கிலோவுக்கு மேலே வேகமாக உடல் எடையை குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் எலும்புகளோட வலிமையும் குறையும். ஆஸ்டியோபீனியான்னு சொல்லிட்டு எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு காரணமான கால்சியம், மெக்னீசியம் போன்ற மினரல்களின் குறைபாடு காரணமாக எலும்புகளோட வலிமை குறைய ஆரம்பிக்கும். 5வது ஹேர் லாஸ், முடிகள் கொட்டுறது அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். மெயினாக இதுக்கு காரணம் என்னன்னா மிக அதிகமாக உணவுகளை குறைக்கிறது. இப்போ ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படின்னு வேகமாக உடல் எடை குறையிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உணவுகளை பயங்கரமாக குறைக்கிறது. நீராகாரம் அதிகமாக எடுத்துக்கிறோம்னு சொல்லி உணவுகளை குறைச்சிட்டோன்னு வைங்க, மாவுச்சத்து, புரதச்சத்து இதையெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னா, பழங்கள்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ வைட்டமின் சத்துக்கள் குறையுது. முக்கியமாக வைட்டமின் கே, வைட்டமின் B12 போன்ற
அத்தியாவசிய வைட்டமின்கள், நரம்புகளுக்கு தேவையானது வைட்டமின் B12, வைட்டமின் K இரத்தம் உறைதல் தன்மைக்கு தேவையானது, மற்றும் அத்தியாவசியமான மினரல்கள், இரும்புச்சத்து, நம்ம உடம்புக்கு ஓவரால் சக்தி தரக்கூடியது இரும்புச்சத்து, அயன், இரும்பு சத்து குறையுது, கால்சியம் சத்து குறைவாக எடுத்துக்கிறோம், புரோட்டீன் குறைவாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் டைரெக்டாக உடம்பை பாதிக்குதுங்க. வேகமாக உடல் எடை குறையலாம், ஆனால் முடி கொட்டுதலில் ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகள், இனிமேல் போக போக வரக்கூடியதெல்லாம் இன்னும் டேஞ்சரான பிரச்சனைகள். இப்போ முடியை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து, பயோட்டின், ஜிங்க் போன்ற மினரல்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வேகமாக முடிகள் கொட்ட ஆரம்பிக்கும். அடுத்த 6வது, எந்நேரமும் ஒரு பசி உணர்வு நிலையிலேயே இருக்கும்போது நம்மளுக்கு தலைவலிகள் அதிகமாகும். நிறைய உணவு கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க, இதனால் தலைவலிகள் அடிக்கடி அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதோட முக்கியம் 7வது பாயிண்ட்டு, இரிட்டபிலிட்டி, மென்டல் ஹெல்த், நம்மளோட மனநலம் அப்படிங்கிறது. எந்நேரமும் உணவு பற்றியே நினச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்குங்க? நம்ம பயங்கரமாக உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாடு பண்ணோன்னு வைங்க, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, யாராவது சாப்பிட்றத பார்த்தா ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். அடுத்த வேளை என்ன உணவு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற நினைப்பு அதிகமாக இருக்கும். நைட்டு தூங்க போகும்போது பசியோடு தூங்க போவோம். காலையில் எந்திரிக்கும் போதும் பசி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ பசி இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம இதே விஷயத்தை தான் சாப்பிடணுமா, இதே உணவு கட்டுப்பாடு தானா அப்படிங்கிற மனசோர்வும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஓவரால் மனசை கண்டிப்பாக பாதிக்கும். நம்மளுக்கு ஒரு டென்ஷன், படபடப்பு, டிப்ரெஷன், மனச்சோர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னா அது உடல் எடை குறைப்பை தீவிரமாக முயற்சி செய்யக்கூடிய காலங்கள். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு அதிகமாக செஞ்சு இல்லை அதி தீவிரமான உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறோம்னு நினச்சோம்னா இதெல்லாம் ரொம்ப பொதுவான அறிகுறிகள். டைஜஷன் ப்ராப்ளம்ங்க. நம்ம உணவு முறையை மாற்றும்போது அது ஒன்று மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம், கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தலாம், இல்லை ரொம்ப நீராகாரமாக இருக்குது டயரியாவை ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் ஜீரண மண்டலத்தை அப்படியே ஒரு ஷாக்கு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு தீவிரமாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி. இந்த ஷாக் தாங்க பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தும். சில சமயம் மாதவிடாய் காலங்களில் ரத்தப்போக்கே இல்லாத மாதிரி, மெனோரியான்னு சொல்லிட்டு ரத்தப்போக்கே இல்லாமல் போகலாம். மாதவிடாய் காலங்களில் அதிகமான வலி வரலாம் போன்ற பல பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு விதமான ஷாக் உடம்புக்கு கொடுக்கறதுனால உருவாகக்கூடிய பிரச்சனை தான் பெண்களுக்கு வரக்கூடியது. 9வது பாயிண்ட். அடுத்து 10வது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். இது ரொம்ப டேஞ்சருங்க. இது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற அத்தியாவசியமான எலக்ட்ரோலைட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் எதுக்கு மெயினாக தேவை? நம்ம இதய துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதய துடிப்புலாம் சீராக இயங்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்டுகள் கரெக்டாக இருக்கணும். நம்ம தசைகளே மடக்கி நீட்டுறதுக்கு, வேலைகளை செய்கிறதுக்கு, சின்ன சின்ன வேலைகள், இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டுகள் கரெக்டாக இருக்கணும். எலக்ட்ரோலைட் சத்து கம்மியாக ஆச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் இதயம் துடிக்கிறது உங்களுக்கே தெரியும், படபடப்படான ஹார்ட் பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். சில சமயம் மசில் கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு தசைகள்லாம் இறுக்கி பிடிக்கலாம். அதாவது கெண்டைக்கால் வலி, நைட்டு குரக்களி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கால்களில் குரக்களி பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த குரக்களி பிடிக்கிறது அப்படிங்கிறத கெண்டைக்காலில் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மெயினான ட்ரீட்மெண்ட்டே நம்ம ஓஆர்எஸ் சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், எலக்ட்ரோலைட்ஸ் கொடுத்தோம்னாலே, ஒரு டம்ளர் எலக்ட்ரோலைட் குடித்தாலே அந்த கெண்டைக்கால் வலி, குரக்களி வலி இதெல்லாம் சரியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி வலிகள்லாம் வர ஆரம்பிக்கலாம் திடீர்னுட்டு. இந்த மாதிரி சைன்லாம் இக்னோர் பண்ணாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வீக்னஸ்ஸு, சோர்வு இதெல்லாம் உடல் எடை குறைப்பும் போது இருக்குது. தசைகள்லாம் வலிக்குது, நைட்லலாம் தூக்கம் வர்றது கஷ்டமாக இருக்குது, கெண்டைக்கால் வலிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உதாசீனப்படுத்தாதீங்க இந்த அறிகுறிகளை. ஏன்னா இது அதிகம் ஆக ஆக இது சம்டைம்ஸ் அந்த இதய பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது திடீர்னு மாரடைப்பை ஏற்படுத்தலாம், திடீர்னு பக்கவாதத்தை ஏற்படுத்தலாம், ஸ்ட்ரோக் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதிதீவிர உடல் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களில் மாரடைப்பு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள், பக்கவாதம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு யங் ஏஜில், இளம் வயதில் திடீர்னு பார்த்தா என்னடா அது இப்படி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளே அறியாமல் நம்மளுக்கு நன்மை செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்ச அந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிராக வேலை செஞ்சது தான் இதற்கான காரணம் அப்படிங்கிறது தான்
நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன டாக்டர் ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது, நீங்களும் பயங்கரமாக எல்லாமே வந்து சீரியஸான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை, அதனால் வந்து வேறு வழி கிடையாதுங்கிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதிகமான ஸ்வெட்டிங் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனாங்க இந்த உடல் எடை குறைப்பு பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்டுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சாப்பாடை குறைச்சிட்டோம், எந்தெந்த சத்தெல்லாம் பத்தலையோ அதை வந்து நாங்கள் மாத்திரையாக எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, சொல்கிறத கேளுங்க. அதாவது ஒரு ஃபேன்சியாக பல்வேறு டயட்டுகள் சொல்லப்படலாம், நீங்கள் எல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் ஓகே. பட்டு நம்ம வந்துங்க, நான் ஏற்கனவே என்னோடய வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ரேப்பிட் வெயிட் லாஸ், வேகமாக எடை குறைக்கணும்னு நினச்சி ஃபேன்சி ஃபுட்டு டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம உடல் நலனை தேவையில்லாமல் கெடுத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த வீடியோக்கள்லாம் இவங்க பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். வீடியோக்களோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எல்லாத்துலேயுமே தெளிவாக சொல்லியிருப்பேன். முன்னாடி நான் போட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வெயிட் லாஸ் வீடியோவிலேருந்து இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் வெயிட் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் லெவலில் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட பிரின்சிபல் அந்த 1/2 கிலோ தாங்க, வாரத்துக்கு 1/2 கிலோ தான் அப்படிங்கிற அளவில் குறைக்கணும். அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட்டு, சரிவிகித உணவு முறை எடுத்துக்கணும். காய்கறிகள் 1/2 பங்கு பிளேட்டில், 1/4 பங்குக்கு புரதங்கள், இன்னொரு 1/4 பங்குக்கு மாவுச்சத்து, இட்லியோ தோசையோ கொஞ்சமாக மாவுச்சத்தும் அங்கே இருக்கணும். ஒரு 1/4 பங்குக்கு புரதச்சத்து இருக்கணும், மீதி 1/2 பங்குக்கு காய்கறிகள் அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிற உணவு முறை தான் பெஸ்ட்டு உணவு முறை. இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னா கூட சிம்பிளான என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 தோசை அவ்வளோதான், இல்லைன்னா 2 தோசை. அதுக்கு வந்து சாம்பார் சட்னி அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சாம்பார், வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சட்னி அப்படிங்கிற மாதிரி மாற்றி பாருங்கள். ஸ்நாக்ஸு, எண்ணெய் பதார்த்தங்கள், இனிப்புகள், இதை 2 டோட்டலாக அவாய்ட் பண்ணி பாருங்கள். வேலைக்கு ஆனால் சாப்பிடுங்க. மதியான நேரத்துலையும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அளவு தான் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நார்மலாக ரொட்டீனாக சாப்பிட்றதுலேருந்து 4ல் 1 பங்கு குறைச்சி 3 பங்கு ஆக்கிக்கோங்க. காய்கறிகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் இனிப்பு ஃப்ரைடு ஃபுட்ஸை தவிர்த்துட்டிங்கனாலே பெரிய லெவலில் மாறுபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும். கூடவே கொஞ்சம் பழங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நார்மலாக பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரி சமயத்தில் பழங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எலக்ட்ரோலைட்டுகள், மினரல்கள், வைட்டமின் சத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துரும். காய்கறிகள்லாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. சேலட் எடுத்துக்கோங்க. எத்தனையோ உணவு முறையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா உணவு முறையுமே நீங்கள் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப வஞ்சனையாக நம்ம இருக்கணும், அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்புங்க. அப்போ இப்படி கொஞ்சமாக குறைச்சி சாப்பாடு குறைச்சதுனால உடல் எடை குறைச்சிருமா டாக்டர்? கண்டிப்பாக குறையாது. கூடவே வந்து நாம் வந்து மிதமான பயிற்சிகள், தீவிரமான பயிற்சிகள் நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வாக்கிங் பயிற்சிகளோ, என்னோட சேனலில் ரெகுலராக செய்யக்கூடிய பலவிதமான உடற்பயிற்சிகள், இதெல்லாம் ரொம்ப மாடரேட் எக்ஸசைஸு, அதிதீவிர எக்ஸசைஸ்க்கே நான் போக மாட்டேன். ஆனாலுமே வெயிட்ஸ் யூஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு நம்ம டம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணி காமிக்கிறேன். அந்த வெயிட் ட்ரைனிங்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம உடல் எடை குறைப்புக்கு. ஆனால் மிதமான உடற்பயிற்சியாக தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல மனநிலை, மெடிடேஷன் பற்றி இப்போ சமீப காலங்களில் அதிகமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 3வது முக்கியமான பாயிண்ட்டாக எப்பவுமே இதை சேர்த்துக்கங்க. எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் மெடிடேஷன் பண்ணுங்கள். தியான பயிற்சி கொடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். 4வது தூக்கம்ங்க. 8 மணி நேரம் தூக்கங்கிறது மிக மிக அவசியம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 4 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் எடை குறைப்பு நடக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா போன்ற மருத்துவ காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். அதை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் உடல் எடை குறைப்புக்கு வரலாம். எது எப்படி இருந்தாலும் உடல் எடை குறைப்பு அவசியம். ஆனால் அதை அதிதீவிரமாக வேகமாக பண்ணக்கூடாது, கிராஜுவலாக பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு நீண்ட கால பலன் தரும். உடல் எடை குறைப்பு குறித்து நான் ஏன் மறுபடியும் பேசினேன் அப்படின்னா, யூடியூப்பில் என்னோட சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த உடல் எடை குறைப்பு குறித்து தான் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப்லேருந்தே மெசேஜ் வருது. நம்ம தான் வீடியோ போட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சாலும் அந்த பழைய வீடியோக்கள் பெருசாக யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்டுகளை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உடல் எடை குறைப்பு கொடுத்து சில விஷயங்களை இங்கே நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உடல் எடை குறைப்பு சர்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.